ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 68:19 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியுடன் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே உம்முடைய குமாரனை அனுப்பி அவர் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான ஈவுகளை, இந்த மகா அருமையான வார்த்தைகளை கர்த்தாவே உற்று பார்க்கும்படி நீர் எங்கள் மனக்கண்ணை இன்றைக்கு திறப்பீராக. எங்கள் உள்ளம் உம்மாலே ஆனந்தத்தால் நிறையற்றும், வெளிப்பாடுகள் எங்கள் உள்ளத்திலே வந்து நிறையற்றும். விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் மிக பலனை கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓவர்வெல்மிங் பிளெஸிங், மூழ்கடிக்கிற ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வரும். தேவன் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க சில வார்த்தைகள் படிப்பதற்கு முன்பாகவே சில சம்பவங்கள் ஏற்கனவே நடத்தி அதன் வழியாக புரிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிறார். இந்த சங்கீதம் 68வது சங்கீதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த பிறகு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை குறித்து அவன் சொல்லுகிறான். சொல்லும் பொழுது வீடு இல்லாத, வாசல் இல்லாதவர்களுக்கு வீடுகளை தேவன் ஏற்படுத்தினார். வனாந்தரமான இடத்திலே நாங்கள் நடந்து வந்தோம், ஆனால் தேவன் எங்களை பராமரிக்கிறவர், ஏழைகளை பராமரிக்கிறவர், வீடு வாசல் இல்லாத வீடுகளை ஏற்படுத்த என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பிறகுதான் இந்த 19 வசனம் சொல்லும்போது சொல்லுகிறார், Blessed be the Lord who daily loadeth us with benefits, even the God of our salvation. நன்மை என்னும் பாரத்தினாலே என்னாலும் சுமத்துகிற என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த வார்த்தை அப்படி போடப்பட்டதுன்னா, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்த பொழுது அங்கே பார்வோன் ஏராளமான சுமைகளை சுமத்தினான். அவங்களால அந்த பாரத்தை தாங்கவே முடியல. அவங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தம், சரீரத்தில் நிறைய வேதனை. அவங்களால அந்த கிட்டத்தட்ட 400 வருஷம் பாருங்க, 4 தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மிக தெளிவாக நாம் வேதத்தில் படிக்கலாம். அவன் பிறகு தேவன் அங்கிருந்து, அந்த இடம் அல்ல, நான் உங்களுக்கென்று ஒரு சிங்காரமான தேசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற இன்னொரு இடத்துக்கு தேவன் கொண்டு போனார். இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமானது. முன்பு நாம் ரட்சிப்பு இல்லாத நிலையிலே பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி அவனுடைய அதிகாரத்தின் கீழாக நாம் இருந்தோம். பாவம் நம்மை மூழ்கடித்தது, பாவம் நம்மை ஆண்டு கொண்டது. பாவம் நம்மேல் வந்தபடியினாலே, ஒருவன் செய்த பாவத்தினாலே தீமையும் பிறகு மரணமும் நம்மை ஆண்டு கொண்டது. இவைகளெல்லாம் மனிதனை மூழ்கடிக்க வைத்தது. இதிலிருந்து மீள முடியல. அதனுடைய விளைவுதான் நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகளை நாம், அவைகள் அவர்களை மூழ்கடித்த நிலையிலே வாழ்கிறார். கவலையும் துன்பமும் வேதனையும் பிரச்சனைகளும் பயம், இவை அநேக காரியங்கள் அவர்களை மூழ்கடித்த ஒரு நிலையிலே, வேதனையிலும் துக்கத்திலும் அவர்கள் இருக்கதை நம் வேதனையில் அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். ஒவ்வொரு நாளும் துன்பம் அவர்களை, வேதனை அவர்களை நிறைத்து விட்டது. தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை காட்டினார். நான் இந்த இடம் அல்ல, இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கேன் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் அனுதின தேவைகளை அங்கே சந்தித்தார் பாலைவனத்தில். பிறகு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறார். அது ஆசீர்வாதமான இடம்.
இப்போ ரட்சிப்பில் இதன் வழியா நம்ம சில காரியத்தை இன்னைக்கு வந்திருக்கோம். இது ஒரு படம் மாதிரி, இதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். பிசாசின் அதிகாரத்தின் கீழாய் நாம் இருந்தோம். விடுதலையாகி வெளியே வந்த பிறகு அடுத்த ஒரு லெவல் போகிறோம். அனுதின தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் அப்படியே நாம் வாழ்கிறதில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவன் முதல் காரியமாய் அற்புதங்களை நமக்கு செய்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்விலே நீங்கள் விசுவாசம் இல்லாத பொழுதே எதிர்பாராத விதமாய் சில அற்புதங்கள் நடந்திருக்கும். சூப்பர் நேச்சுரல் வே, இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்கள் நடந்து உங்க அட்டென்ஷனை வாங்கி தேவன் உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராரு. அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்க. சில பேருக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு ஆண்டவருடைய தொடுதல் கிடைச்சிருக்கலாம், சரீரத்தில் வியாதியிலேருந்து சுகம் கிட்ட இருக்கலாம். அவங்க சொல்லும்போது சாட்சியை பாருங்க, நான் நம்பவே இல்லைங்க, ஆனால் திடீர்னு என் மேலே ஒரு வெளிச்சம் வந்தது, என்னை தொட்டது, நான் சுகமாயிட்டேன்றாங்க. நல்லா கவனிங்க. அற்புதம் என்பது ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியில் இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடப்பது அற்புதம். ஆனால் அது தொடர்ந்து வராது. அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பது இல்லை. விசுவாசிகள் ஆன பிறகு சில காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அற்புதத்தை பார்த்த மாதிரி சபையில் வந்து உட்கார்ந்துட்டு அற்புதம் ஏதாவது நடக்குமான்னு நினைக்கக்கூடாது. இதை விட பெட்டர், அற்புதத்தை விட சிறந்த ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுவோம், ஆசீர்வாதம். அப்போ அற்புதம் ஒவ்வொரு நாளும் மன்னா மேலே இருந்து பார்க்கணும். மன்னா கொட்டிகிட்டே இருந்துச்சு, அற்புதங்கள் ஓய்ந்தது, மன்னா ஓய்ந்தது. ஏன் கர்த்தர் சொல்றார், ஒவ்வொரு நாளும் இப்படியே நான் உன்னை வைக்க போறதில்லை, இனிமேல் தேவைக்கு மிக அதிகமாக உனக்கு நான் கொடுக்க போறேன். அது என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம். எனக்கு வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அனுதின தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்த்திருந்த நீங்கள் இப்படி இருக்க போகிறதில்ல. இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு போகிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை மூழ்கடிக்கும். அது எப்படி என்றால், முதலாவது பாவத்தின் விளைவினாலே, ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே பாவத்தின் கீழ் நாம் இருந்தோம், நம்மேல் சுமத்தப்பட்டது வியாதி, மரணம், கவலை, துன்பம். ஆனால் கிறிஸ்து என்னும் ஒருவராலே பாவத்திலே அடிமைகளாய் வாழ்ந்த நாம் தேவனுடைய நீதியை தேவன் சுமத்தினார். சமாதானம் மேல் சுமத்தப்பட்டது. சுகமான வாழ்வை தேவன் நமக்கு உண்டு பண்ணி அதை நமக்கு அவர் கொடுத்தார். இன்றைக்கு நன்மை என்னும் பாரத்தினாலே தேவன் உங்களை மூழ்கடிக்கிற இப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்குள் நீங்கள் வர வேண்டுமானால், போன வாரம் நான் சொன்னேன், ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப தொடர்ந்து நான் அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பணும். ரட்சிப்பை பெற்ற பிறகு இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, திடீர்னு ஏதாவது ஒன்று கிடைக்குமா? இல்லை, இது ஒரு ப்ராசஸ். தேவன் படிப்படியாக செய்வார். சில காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சபையை கூடி வந்து விசுவாசிகளாக நம்மளை ஒன்று கூட்டி ஒரு போதகரை ஏற்படுத்தி சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்விலே நீங்கள் நிற்க தெரியணும், மதிலை தாண்ட தெரியணும், எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக வாழணும், எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணணும். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் வித்தியாசமாக வாழ்ந்து இந்த உலக ஜனங்களைப் போல அவர்களுக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல், அவங்க பேட்டர்னை போலே நீங்கள் வாழ்ந்து விடாதபடி நீங்கள் அவர்களை விட மறுரூபமான ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் அவர்களைப் போல் நாம் இருந்தாலும் அதே பிரச்சனை அவர்களின் வாழ்விலே நிறைய காரியங்களை அழிவுக்கு ஏதுவாக அல்லது அவர்கள் வாழ்வையும் அவருடைய குடும்பத்தையும் நிலைகுலைய செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்கள் காண மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்கள் பங்கை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். இது சும்மா மிரக்கல் மாதிரி கிடையாது. மிரக்கலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சூப்பர் நேச்சுரல் வே. இது அப்படி அல்ல. இது பிரமாணங்களுக்கு உட்பட்டது. இயற்கையின் பிரமாணத்தின் கீழும் அது இணைந்து வரும். இதான் ரெண்டும் நல்லா கற்றுக்கணும். இது ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்ன பிரமாணம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம். இந்த புத்தகம் நல்லா கவனிங்க. அதனால தான் கவனிக்கணும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு. நம்மளை இப்படியே பழக்கிட்டாங்க. கோயிலில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ட்ரம் அடித்து
நல்லா உணர்ச்சி வசப்படுத்தி அப்படியே நிறுத்தி அமுச்சிட்டாங்க. அதனால் நிறைய பேர் வார்த்தையை போதிக்கும் போது கொஞ்சம் சரியாக கவனிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக வந்து ஜெபம் பண்ணிக்கிறது, தலையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை. அப்புறம் கடைசியாக கேட்டு பாருங்களேன், கட்டு இருக்குது, பேய் இருக்குது, கோயிலில் வந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. இவங்க புது வியாக்கியானம் சொல்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையான பிறகு வர வர விருத்தி ஆவீங்களே ஒழிய வர வர தேஞ்சு போக மாட்டீங்க. பல ஆயிரம் மடங்கு நீங்கள் உயர்ந்து தான் மேலே வருவீங்க. யாரோ ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்தா அந்த வார்த்தையை தெய்வமாக்கு மாதிரி பிடிச்சக்கூடாது. சொல்லுவாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க ஞானஸ்நானம் எடுத்தால் நிறையா கஷ்டம் வரணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால கஷ்டம் கிடையாது, உலகமே கஷ்டம்தான். ஆனால் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கஷ்டத்தின் மத்தியிலே அக்கினி ஊனாய் நீ நடந்தாலும் வேகாம, ஆறுகள் புரண்டு வந்தாலும் நீங்கள் மூழ்காம, இதிலிருந்து நீங்கள் ஜெயித்து மேலே வரக்கூடிய சில பிரமாணங்களை வேதம் போதிக்கிறது. ஆகவே நான் வேதம் சொல்கிறது, மகனே என் வார்த்தைகளை கவனி. அப்போ உங்க வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் சில பிரமாணங்கள், ஜீவனை அளிக்கிற பிரமாணங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. அந்த ஜீவனை அளிக்கிற பிரமாணத்திலே நான் சொல்லுகிறேன், முதலாவது நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவனுடைய வார்த்தை அஸ்திபாரமாக இருக்கணும். ஏன் தேவனுடைய வார்த்தை அஸ்திபாரமாக இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை எல்லாம் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அது நோக்கம் இல்லாமல் கொடுக்கல. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு. ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பைபிள் வந்துடும். அது எப்படியாவது வந்துடும், அது எனக்கு தெரியும். நீங்கள் வாங்கிடுவீங்க. அது ஏதோ நீங்கள் வந்து ஒரு மத புத்தகம் மாதிரி நினைச்சக்கூடாது. அது முழுவதும் நிறைய பிரின்சிபல், நிறைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கின்றது நீங்கள் கவனிக்கணும். அது ஏன்னா ஆவியானவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12 திருப்போம். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12 எல்லாம் சேர்ந்து நாம் படிப்போம். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சேர்ந்து படிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய், ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும், எல்லாம் சொல்லும் ஜீவனும். அப்போ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை லிவிங் சப்ஸ்டன்ஸ். அல்ல கவனிங்க, ஜீவன் சொன்னா அந்த வார்த்தையில ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த உட்கரு இருக்கு. அதுல ஒரு காரியம் பிறப்பிக்கப்படணும்னா அது உள்ள கரு இல்லாம அது பிறக்காது. ஒரு கரு இருக்கணும். ஒன்றை பிறப்பிக்கக்கூடிய ஒரு இஷ்யூ, ஒரு லைஃப், ஒரு ஜீவன். அப்போ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்விலே பிறப்பிக்கக்கூடியது ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை. அதை குறித்து இயேசுநாதர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு 13 படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனம் ஒரு விதை. ஒரு விதைன்னு சொல்லும்போது அந்த விதைக்குள்ள ஒரு உயிர், ஒரு ஜீவன், அது ஒன்றை பிறப்பிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான மகா மேன்மையான வல்லமையை உள்ளடக்கி வச்சிருக்கு. ஒரு விதைன்னு சொன்னோம்னா நம்ம விதையா நம்ம பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெரிய காட்டையே உருவாக்கக்கூடிய ஒரு அபார சக்தி அதுக்குள்ளே இருக்கு. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார் ஜீவனும் வல்லமையும். இயேசுநாதர் சொல்லும் பொழுது யோவான் 6:63 சொல்லுகிறார், நான் படிப்போம் பாப்பா. யோவான் 6:60 தேவனுடைய வார்த்தை அவர் சொல்ல, நான் பேசும் வார்த்தை ஆவியும், நான் சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும். சொல்ற நான் சொல்ற இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, கவனிங்க, ஜீவன், ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இட்ஸ் காட் லைஃப், லிவிங் சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்கு. இது வெறும் புத்தகம் நினைக்க கூடாது. பாருங்க, இந்த புத்தக வடிவத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒண்ணுமே பிறந்து வராது. விதை என்று சொன்னால் அந்த வார்த்தை விதையாக இருக்கிறது. விதை விதைக்கப்படாத வரை அந்த விதையினால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, புத்தக வடிவத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இதிலிருந்து எந்த நன்மையும் வராது. சில பேர் இதை தவறாக பயன்படுத்துறாங்க. அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அதை எடுத்து தலையணை கீழே வச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது தலை மேலே வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை கவனி, எப்படி தேவனுடைய வார்த்தை
உள்ளத்துல வரணும்னா வேதம் சொல்லுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு. இது ரெண்டும் முக்கியம் பாருங்க, காது கண்ணு எல்லாம் சொல்லுங்க. உள்ள போனா இது ரெண்டும் ஒரு கதவு மாதிரி, அதுதான் டோர். உள்ள போயிடுது, அந்த கதவு வழியா தான் போகுது. நீங்க எதை பார்க்குறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அல்லது எந்த சூழ்நிலையும் அதை நீங்க இரவும் பகலும் உங்க கண்ணுபடி நிறுத்தி அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அது உள்ள போயிடுது. எதை நீங்க நல்லா கவனிக்கிறீங்களோ அது உள்ள போயிடுது. நேற்று நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு கோயிலில் சொன்னாங்களாம் 1ஆம் தேதி ஆனால் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேன் கழண்டு விடுறதை நான் பார்க்குறேன்னாராம். அதனால் விசுவாசி, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் கழண்டு விட போதுன்னாராம். உடனே அந்த ஆள் ராத்திரி முழுவதும் அதில் ஒருத்தர் ராத்திரி முழுவதும் தூங்கவே இல்லையா, அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருந்தாராம். ஏன்னா ஃபேன் கீழே படுத்துட்டு இருக்காரு, எங்கே விழுந்துற போது. அவர் என்ன சொன்னார் இருக்கட்டும், அதை அவரை பற்றி நான் பேசல, இவரை பற்றி நான் சொல்கிறேன். எவ்வளோ நல்ல வார்த்தையை சொல்லும்போது கவனிக்கிறாங்களா? ஃபேனு கழண்டு விழுந்ததை என்ன மாதிரி கவனித்து ராத்திரி முழுவதும் தியானம் பண்ணியிருக்காரு பாருங்க. இதே வார்த்தை கர்த்தரனை உயர்த்துற ஆசீர்வதிக்கிறான்னா நமக்கு ஒன்றுமே உள்ளே போக மாட்டுது, கேட்டு அப்படியே தூங்கிடணும். கெட்டது சொல்லுங்க, அதை அப்படியே கேட்டு உள்ளே கொண்டு போயிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கு. பிரியமா நல்லா கவனிங்க, நம்ம எதை கவனிக்கிறோம், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த உலகம் முழுவதும் தீமையில இருக்கிறதுனால நீங்க தீமையில வாழணும் அவசியம் கிடையாது. இந்த உலகம் முழுவதும் வியாதினால நிறைந்திருக்கிறனால நீங்கள் வியாதியில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த உலகத்தில் குறைவுகள் இருக்கிறதுனால இதுதான் நம்முடைய வழி, இந்த உலகத்தில் குறைவில் தான் வாழ்வோம் என்பதல்ல. அதற்கு மேலான அற்புதமான வளமான வாழ்வை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏராளமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக்கி நீங்கள் கட்டி எழுப்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக ஒரு உயர்ந்த நிலையிலே வரும். பாருங்க, மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஏன் கவனிக்கணும்? தேவனுடைய வார்த்தை ஜீவன், எல்லாம் சொல்லுவோம். அப்ப நான் சொல்லட்டுமா, பிசாசின் வார்த்தை மரணம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்கிட்டு சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சொல்றாரு. அவன் தேவனோடு பேசினான், உறவாடினான், குளிர்ச்சியான வேலையை தேவன் அவனோடு கூட பேசினான். அது வரைக்கும் அங்க ஜீவன் இருந்தது. அந்த நலமான வாழ்வை அவனால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஏராளமான நன்மைகள் அந்த தோட்டத்தில் அவனால் அனுபவிக்க முடிந்தது. ஆனால் அந்த தோட்டத்திலே தேவன் சொன்னார், பண்படுத்துவது மட்டுமல்ல, இந்த தோட்டத்தை நீ பாதுகாக்கணும். ஆனா அதை தவற விட்டதுனால பிசாசு உள்ள பூந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்றான், தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக பேசுறான், இந்த கனியை புசிச்சா நீ சாகவே மாட்டேன். இப்போ அவனுடைய வார்த்தை கேட்டது இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, தேவன் சொல்றது தீமை மாறியும் அவன் சொல்றது நல்லது மாறி இருந்தது. தேவன் சொல்ற வார்த்தையில மரணம் இருக்கிற மாதிரியும் பிசாசு சொல்ற வார்த்தையில ஜீவன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்க. தேவன் சொன்னார், இந்த கனியை புசித்தால் நீ சாவாய். ஆனா பிசாசு சொல்றான், இந்த கனியை புசித்தால் நீ சாக மாட்ட. தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக பேசுகிறான். இப்ப கவனிங்க, மரணம் எப்படி வரும்னா, மரணம் மாதிரி வராது, நல்லது மாதிரி வரும். நல்ல ஆலோசனை மாதிரி தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும், நல்லது போல தெரியும். ஆனா அது உங்களை அழிக்கும், உங்களை கெடுக்கும். உதாரணம், நல்லது மாதிரி இருக்கும், உங்களுடைய கஷ்டத்தையே விவரிச்சு சொல்றது உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். ஒருவேளை உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அதை நான் சொல்வேனால், உங்க வீட்டில் மந்திரம் பண்ணியிருக்காங்க, தகுடு வச்சிருக்காங்க, எலுமிச்சப்பழம் இருக்குது, இதை நான் சொன்னா அது ஒருவேளை உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். ஆனா அது ஜீவனை கொடுக்காது, மாறாக அந்த வார்த்தை உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். இரவு நேரங்களிலே நீங்கள் மிகுந்து கலங்கி இருப்பீர்கள், பயத்திற்கு கீழாக நீங்கள் போவீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனியுங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இதை கவனித்தா அது உனக்கு ஜீவனையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஆனா இந்த வார்த்தையை கவனித்தா நல்லது மாதிரி இருக்கும், நல்லது மாதிரி இருக்கும், நல்லது மாதிரி இருக்கும், தேவனுடைய வார்த்தை மாதிரி இருக்கும். கவனிக்கணும். எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு தைரியம் வந்ததுன்னா, சமாதானம் வந்ததுன்னா, அது ஜீவ வார்த்தை. மாறாக உங்களுக்கு பயமோ நடுக்கமோ, ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு விதமான கலக்கம் உண்டாகி ஒரு வாழ்வில் இதுவரைக்கும் நீங்க முன்னேறமா இருந்தா அதை கண்டிப்பா கொஞ்சம் கவனிக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, கண்டதை கவனிக்காத, என் வார்த்தையை கவனி. என்னுடைய வார்த்தையை குறித்து சொல்றாரு, மகளே மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக
அன்றைக்கு ஆதாம் கிட்ட சொன்ன மாதிரியே சொல்றாரு, என் வார்த்தையை, ஜீவன் கொடுக்கிற அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் எல்லா காவலோடு காத்துக்கொள். எப்படி ஏதேன் தோட்டத்தை காக்கும்படி தேவன் அவனுக்கு சொன்னாரோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தையை எல்லா காவலோடும் காத்துக்கோ. நான் உன்னை சுகமாக்கினேன் சொன்னேனே, அந்த வார்த்தையை எல்லா காவலோடும் உள்ள வச்சுக்கோ. உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொன்னேனே, அந்த வார்த்தையை எல்லா காவலோடு உள்ளே வை. நான் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத சொன்னேனே, அதை எல்லா காவலோடு உள்ளே வை. பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையை எல்லா காவலோடு உள்ளே வை. தாயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னேனே, அந்த வார்த்தையை உள்ள வை. இப்ப அதை எடுக்க பார்க்கிறான். கர்த்தர் உன்னை மறந்தார். உன் வீட்டில் மந்திரம் இருக்குது, உன் வாழ்க்கையில் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிற, அதனாலதான் இந்த நீ இப்படி வாழுற என்று அவன் சொல்லும்போது எல்லா காவலோடு காத்துக்கொண்டு சொல்லணும், நான் தேவ நீதியாயிருக்கிறேன், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல, ஒரு காளையின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தத்தில் நான் உடன்படிக்கை பெற்றிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை இப்படி சொல்லுகிறது, மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்து போனாலும் அவர் என்னோடு செய்த இந்த சமாதான உடன்படிக்கை மாறாது. பகலாலும் சொல்லுங்க, எல்லா காவலோடும் காத்துக்கணும். ஏசுநாதர் சொன்னார், இந்த வார்த்தை விதை மாதிரி நான் விதைக்கும் போது வசனத்தை கேட்ட உடனே ஒருத்தன் வரான், எப்படியாவது உள்ளகதை எடுத்து போடணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் பிரமாணங்க. உள்ள போயிட்டா வேலை செய்யும். நீங்க விருத்தி ஆயிடுவீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதத்தில் முழுகுவீங்க. தேவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்கு அப்படியே எதிர்பார்த்துட்டு அற்புதத்தை நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க புசிச்சு திருப்தியாகி மீதி எடுத்து கொடுக்கிற அளவுக்கு நீங்க நிறைஞ்சு வந்துடுங்க. எது வேணும்? அற்புதம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? கேட்கல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. வேதத்தை படிங்க. அற்புதம் எப்போ வந்ததுன்னு பாருங்க. ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு அற்புதம். ஆசீர்வாதம் கஷ்டமே கிடையாது. எது வேணும்? உள்ளகிறத நான் நோண்டி எடுக்க வேண்டியதாகுது, தப்பான வேதைய. ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? எதுக்கு? வனாந்தரத்தில் இருக்கிறோம். வனாந்தரத்தில் இருக்க போறோமா? பாலைவனத்திலே இருக்க போறீங்களா? பாலைவனம் தான் நம்முடைய இடமா? இல்லை இல்லை இல்லை. ஒரு சிங்காரமான ஒரு தேசம், பாலும் தேனும் இருக்கிற இடம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்தை கர்த்தர் வைத்தார். அப்ப அவர் வார்த்தை, அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையில் நீ அஸ்திபாரம் போட்டு நீ எழும்பணும். ஆசீர்வாதத்தில் முழுகணும்னா நல்ல கவனி. ஏன் வார்த்தையை பிடிக்கணும்? அந்த வார்த்தையில தான் தேவனுடைய சித்தமே இருக்கு. அல்ல சொல்லும், தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அவர் சித்தம்தான் என் வாழ்க்கையாகணும். சில பேர் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஐயா. வார்த்தையில தான் இருக்குது அவர் சித்தம். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், சித்தம் நடக்கணும்னா வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி பேசணும், வார்த்தையின்படி எண்ணத்தை மாற்றிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படி பேசுவேன், வார்த்தையின்படி எண்ணங்களை மாற்றிக்குவேன். திரும்ப சொல்லுங்க. அப்போ வார்த்தை சொல்லுது நீங்க சுகமாயிட்டீங்க. வார்த்தை சொல்லுது நீங்க தேவ நீதி ஆயிட்டீங்க. வார்த்தை சொல்லுது சாபத்திலிருந்து தேவன் உங்களை நீங்களாக்கிட்டாரு. வார்த்தை சொல்லுது அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிச்சு போட்டுட்டாரு. அப்படின்னா உங்க வீட்டில் அந்த கிரியைகளே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிங்க இயேசுநாதர் வந்து அந்த பிசாசின் கிரியைகளை அழிச்சு போட்டுட்டாருன்னு? பாதி கை கூட தூக்க மாட்டுது. ஏங்க வெக்கப்படாம சொல்லுங்க, பிசாசின் கிரியைகளை இயேசு அழிச்சிட்டாரா இல்லையா? அழிச்சிட்டாருன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. பா ஸ்தோத்திரம், நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். ஏன் அப்படி சொல்ல வச்சேன்னா, அக்ரி பண்ணணும். சொல்ல விட மாட்டான் பிசாஸ். இல்லைங்கய்யா, சின்ன சின்ன கிரியைகள் அங்கங்க இருக்குங்கய்யா. நேற்று ராத்திரி கூட ஏதோ ஒன்று உருண்டு வந்த மாதிரி இருக்குது. பிசாசு கிரியைகள் வீட்டில் காணப்படுதையா? அப்படியே சொல்லி 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 உங்க வாழ்க்கையை
தேவனுடைய வார்த்தையில் நீங்க அஸ்திபாரம் போடாம பிசாசு சொல்லுகிற வார்த்தையில நீங்க கட்டப்பட்டு எழுப்புறீங்க. தகர்க்கணும். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணங்களையும், மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்குங்கள், தகர்த்து போடுங்க. எப்பெல்லாம் தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமா வருதோ அதை தள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன்? அதுலதான் தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய விருப்பம் என்ன, எப்படி எனக்கு தெரியும்? கர்த்தர் எதையுமே சொல்லாம அப்படியே கண்ணமடி ஜெபம் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு விருப்பமா காதில் வந்து விஸ்பர் பண்ணுவேன், சொல்லுவேன்னு சொல்லல. எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் நல்லா கவனிங்க, உங்கள் ஆசீர்வாதம் வித்தின் யுவர் ரீச், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக அருகே, மிக சமீபமாய் இருக்கிறது. ரொம்ப கிட்ட இருக்குதுங்க, ரொம்ப கிட்ட இருக்குது. நிறைய பேர் கிட்ட போய் தான் ஆசீர்வாதம் எடுக்கல. அதுவும் கர்த்தர் காட்டிட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் அருகே வந்துட்டாங்க, ஆனா கிட்ட வந்து செத்தாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மதில் சுவர் மிக பெரியதாக இருந்தது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இதை காணும் பொழுது அதை அடைய முடியாதது போல் இருந்தது. நாம் விசுவாசிகள் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஒரு தேவன். என் கண்களுக்கு முன்பாய் என்ன காண்கிறதோ அதை அல்ல, நாம் காணப்படாதவைகளை நோக்குகிறவர்கள். காணப்படுகிற இவைகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும். காணப்படாத நித்தியமான மகிமையை நாம் காண முடியும். உலகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர்கள் கண்களால் பார்த்து தங்கள் காதினாலே கேட்டு அதுதான் உண்மை என்று நினைக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் ஆன பிறகு, தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாக நீங்கள் மாறின பிறகு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.